அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாகவும் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதையும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதையும் அறியீர்களா? 1 Corinthiயர் 6:19 சொல்லுது. பரிசுத்த ஆவியின் ஆலயம் நீங்கள், தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல தேவனுடையவர்கள் என்பதை அறியீர்களா? விசுவாசிகளை பார்த்து கேட்குற, தெரியாத அவங்களுக்கு என்ன சிலர் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அவர்கள் தேவனுடையவர்கள் என்பதை எண்ணி பார்க்கறது இல்லை, அவர்கள் தங்களுக்குரியவர்கள் அல்ல என்பதை எண்ணி பார்க்கறது இல்லை. அவர்கள் ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறார்கள், அவர் தங்கி இருக்கிற இடமாய் இருக்கிறார்கள், ஒரு கோவிலை போல இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத எண்ணி பார்க்கறதே கிடையாது. இயேசு சீஷர்களுக்கு சொன்னார் இல்லையா, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா, அவர் போகிறப்ப இவங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க. இவ்வளோ நாள் கூட இருந்தார், அற்புதங்களை செஞ்சார், இவங்களுக்கு ஆலோசனை சொன்னார், இவங்களை நடத்தினார். இல்லை இப்போ போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இல்லை நான் போயிட்டு இன்னொரு தேற்றவாளனை அனுப்புவேன், இன்னொரு தேற்றவாளன், இன்னொரு கம்ஃபர்டர். அவர் வந்து உங்கள் கூடயே இருப்பார், உங்களோடையே இருப்பார், அவர் உங்களை விட்டு போயிட மாட்டார். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆவியானவர் உங்கள் கூடயே இருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரு. இது தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கேருந்து போன உடனே தேவனுடைய பிரசனம் உங்களை விட்டு போகிறதில்ல, உங்கள் வீட்டுக்கு உங்கள் கூடயே அவர் வர்றாரு, உங்கள் கூடயே தங்கி இருக்கிறாரு. அப்போ அதை யோசித்து பார்க்கணும் பாருங்கள், அதை நம்ம மனசில் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது சில காரியங்களை சொல்லணும். எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் குடியிருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி என்னை நடத்துகிறார். இதை ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், அவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க பார்ப்போம். எனக்குள்ளே இருக்கிறாரு, என் கூடையே இருக்கிறாரு, அவர் எனக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக இருக்கிறாரு. இருக்கீங்களா? உணர்வு தான் இல்லை.